Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மேற்கு வங்க மாநிலத்தில் பாஜக அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் அங்கு பல்வேறு அதிரடி மாற்றங்கள் அரங்கேறி வருகின்றன. மேற்கு வங்க மாநிலத்தில் ஊடுருவல் பிரச்சினை தலைவிரித்தாடிய நிலையில் அதனை கட்டுக்குள் கொண்டுவராமல் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு அலட்சியம் காட்டியது. வங்கதேச ஊடுருவல்காரர்களால் உள்ளூர் மக்கள் தங்கள் உரிமைகளை இழந்து செய்வதறியாது தவித்த நிலையில் அதனை பாஜக சரியாக கவனத்தில் கொண்டு பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியது. வங்கதேசத்திலிருந்து மேற்கு வங்கத்திற்குள் ஊடுருவி அரசின் சலுகைகளை அனுபவித்து வந்த பலருக்கும் பாஜகவின் பரப்புரை கோபத்தை ஏற்படுத்தியது. ஆனால் சொந்த மக்களின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக நின்ற பாஜக தேர்தலில் வெற்றி பெற்று தற்போது அதற்கான நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஊடுருவியவர்களை வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் புதிய ஊடுருவல்காரர்களை தடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்பதை பாஜக அரசு நன்கு உணர்ந்துள்ளது. இதற்கு ஒரே வழி எல்லைகளை வேலிகளிட்டு மூடுவதுதான் என திட்டமிட்டு அதற்கான பணிகளில் தீவிரம் காட்ட தொடங்கியிருக்கிறது. வங்கதேச நாட்டுடன் 2217 கிலோமீட்டர் தொலைவிற்கு எல்லைகளை பகிர்ந்துள்ள மேற்கு வங்க மாநிலத்தில் இதுவரை 1760 கிலோமீட்டர் தூரத்திற்கு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. எஞ்சிய 450 கிலோமீட்டர் தூரத்திற்கு மட்டுமே வேலிகள் அமைக்க வேண்டியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்த பணிகளை தான் புதிதாக பொறுப்பேற்ற பாஜக அரசு வேகப்படுத்தியிருக்கிறது. வேலிகள் அமைக்க ஏதுவாக BSF எனப்படும் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு நிலங்கள் வழங்கும் பணிகளை உடனடியாக தொடங்கியிருக்கிறது. அதாவது கொல்கத்தாவில் முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற முதல் அமைச்சரவை கூட்டத்தில் 45 நாட்களுக்குள் நிலங்களை ஒப்படைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நிலங்கள் முழுமையாக ஒப்படைக்கப்பட்ட அடுத்த கணமே வேலிகள் அமைக்க எல்லை பாதுகாப்பு படை காத்திருக்கிறது. முந்தைய மம்தா பானர்ஜி அரசு நிலம் கையகப்படுத்தும் பணிகளை வேண்டுமென்றே தாமதப்படுத்தியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஊடுருவல்காரர்கள் பலரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்களாக இருந்த நிலையில் தங்கள் வாக்கு வங்கிக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற நோக்கில் மம்தா செயல்பட்டதாக புகார் எழுந்தது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டே எல்லையிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள நிலங்கள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்படும் என கடந்த 2021ஆம் ஆண்டில் அறிவிக்கை வெளியிடப்பட்டது. ஆனாலும் மாநில அரசு ஒத்துழைப்பு வழங்காத எல்லைகளை வேலிகளிட்டு மூடுவது சற்று சிரமமாக இருந்தது. ஆனால் இன்றைய நிலைமையே வேறு. மத்தியிலும் மாநிலத்திலும் டபுள் என்ஜின் அரசாங்கம் அமைந்திருப்பதால் பணிகள் தடைபடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. எல்லைகளை வேலிகளிட்டு பாதுகாக்கும் பணி தொய்வின்றி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களின் உரிமையும் பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கை பிறந்திருக்கிறது.